சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமி நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிம்மராசி அன்பு நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி சொல்லப்படுது, எந்த கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையில் பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், சனி, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மற்றவர்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிணக்க நிலைகள் மாறப்போகுது. முன் கோபம், பிடிவாதம் நீங்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி உற்சாகமாக துளிர்விடும். வரவுக்கு மேலே செலவு இருந்த நிலைமையும் மெல்ல மெல்ல மாறப்போகுது. குடும்பத்தில் எதற்கெடுத்தாலுமே பிள்ளைகளை சத்தம் போடுவதை குறைத்து கொள்வது நல்லதுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலிகளாக இருப்பாங்க. தாய் மற்றும் தாய் வழி உறவுகளோடு உறவு பள்ளிக்குங்க. மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது, அதனால் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுங்க. தேவையில்லாதவற்றை பேச வேண்டாம். தொழில் செய்யும் இடத்துல தர்க்கம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகள் பழு கொடுக்கலாங்க. எதையும் செய்யும் திறன் உங்களிடம் இருப்பதை உணருவீங்க. மேலும் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் குவியும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அனுகூலமான காலமாக இந்த காலம் பார்க்கப்படுது. வாய்ப்புகள் குவியுங்க. புத்தி சாதுரியத்தோடு கையாளுவதால் லாபமான காலமாக உங்களுக்கு அமையக்கூடிய நிறைய விதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இனிமையான செய்திகள் வீடு தேடி வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மேலும் வாழ்க்கை துணைக்கு சந்தேகம் ஏற்படும்படி நடந்து கொள்வதை தவிர்த்துக்கோங்க. தந்தையாரோடு உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்கள் மீது கோபம் கொள்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் மிகுந்த நிதானமாக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. தேவையில்லாத இடங்களில் கருத்து கூற முயல வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும். வாகனங்களை செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். அதே போல் கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்து தாமதப்படலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. மேலும் அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தமான போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் வரக்கூடும். மாணவர்களுக்கு நிதானமாக ஆழ்ந்து கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது கொடுக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான வழிபட்டால் பாவங்கள் நீங்கி பிரகாசமான எதிர்காலம் அமையும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன், வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ சோதனைகள் வந்தாலுமே அவற்றை எல்லாத்துலேயுமே வென்று காட்டக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வலியுறுத்தப்படுது. அதாவது ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுக்கு நிறையவே படிப்புகளை ஏற்றுவார். யாரையும் பெரிதாக நம்பி இருக்காதீங்க. அவங்க உங்களுக்கு எதிரியாக கூட மாறலாம். உங்கள் எதிர்பார்ப்புகள் இழுபறியாக முடியும். உடல்நிலையிலும் ஏதேனும் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்பொழுது வந்துட்டே இருக்கும். உங்கள் ராசிநாதன் சஞ்சரமும் சாதகமாக இருப்பதால் எடுத்திருக்கக்கூடிய வேலையில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும்
முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் தேடி வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் சாதகமான பலனையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உங்களுக்கு சில எச்சரிக்கைகளை கொடுப்பாரு. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார். அவற்றையெல்லாம் சமாளித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதனால் பயந்துக்காதீங்க. விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூன் 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 1, 7, 10. வணங்க வேண்டிய தெய்வம் சமயபுரத்தம்மனை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும். ஆடம்பரத்தையும் பகட்டையும் விரும்பும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை நிறைய வகையில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். மூடி வைத்திருந்த தொழிலை மீண்டும் தொடங்க லாபத்தை பார்ப்பீங்க. கையில் பணம் புரளும். அது மட்டும் இல்லாமல் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலையெல்லாம் யோகமாக உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நண்பர்களால் லாபம் நிறைய உண்டாகும். தம்பதிக்குள்ளே இணக்கமான நிலை இருக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமாக பார்ப்பீங்க. விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் செலவுகளில் கவனமாக இருங்க. முடிந்த வரை கடன் எங்கும் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாக்யாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பெரியவரின் ஆதரவும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்த வண்ணமாகவே இருக்கும். மேலும் இன்னும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. பெண்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். மூத்த குடிமக்கள் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 10. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 1, 6. வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். எந்த இடத்திலுமே இருந்தாலும் அந்த இடத்துல முதன்மையாக இருக்க நினைக்கும். உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது உங்கள் ராசியாதிபதி சூரியன் கேதாந்திர பலத்தோடு சஞ்சரித்து வருவதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் காணாமல் போகும். எடுத்த வேலையில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவால் நம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகள் சிலர் பதவியும் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்தபடி ஒப்பந்தம் கிடைக்கும். மாதத்தின் முற்பகுதியில் இருந்து சப்தமஸ்தானத்தில் ராகுவிற்கும் பிற்பகுதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சனிக்கும் குரு பகவானுடைய பார்வைகள் கிடைப்பதால் சங்கடமெல்லாம் விலகப் போகுது. நினைத்த வேலைகள் எல்லாம் நடக்கப் போகுது. குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை காணப்பட போகுது. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து மனநாள் முடிவாகும். பொன் பொருள் சேரும். சந்தோஷமான நிலை இருக்கும். புதிய வாகனம் ஆடம்பர பொருட்கள் என வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் தம்பதிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரப்போகுது. ஜென்ம ராசிக்குள்ளே கேது சஞ்சரிப்பதால் அனைத்திலுமே நிதானமும் கவனமும் அவசியம். விவசாயிகள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் 1, 10. வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் சிம்மராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்
செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.